எம்மாடி புது மருமவளே, எம்மாடி புது மருமவளே, அத்தே கூப்பிட்டீங்களா அத்தே? நல்லா கேட்டுக்க. நீ எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு அவங்கள நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது உன் கடமை. சரிங்க அத்தே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தே. அப்புறம் போய் பாத்திரத்தை கழுவிடு. துணியை வாஷிங் மிஷின்ல போட்டுறாதம்மா, ரொம்ப அழுக்கா இருக்கு. அதனால சோப்பு போட்டு கையில தேய்ச்சி நல்லா அடிச்சு துவை. என்ன மிஷின் எல்லாம் போடக்கூடாது, கையில தான் துவைக்கணும். சரிங்க அத்தே. அதுக்கப்புறம் மறந்துட்டேனே, மத்தியானத்துக்கு நல்ல சுருக்குன்னு நல்லா காரமா மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சிரு என்னம்மா. சரிங்க அத்தே. இப்போதைக்கு அவ்வளவுதான் மருமவளே, நீ போய் வேலையை பாரு. நான் அப்புறமா என்னன்னு யோசிச்சு சொல்றேன். சரிங்க அத்தே. எப்படியோ புது மருமக தலையில எல்லா வேலையும் கட்டியாச்சு. இனி நமக்கு ஜாலி தான். என் மாவன் ஏன் காலையில இருந்து போனே பண்ணல, என்னன்னு தெரியலையே. சரி என்ன ஏதுன்னு போன் பண்ணி கேட்பான். ஏமா காலையில இருந்து போனே அடிக்கல? எம்மா இவ்வளவு நேரம் வீட்டுல ஒரே வேலைமா, அதுதான் போன் பண்ண முடியல. என்னது வேலையா? கல்யாணம் முடிச்சு போகும்போது உங்ககிட்ட நான் என்ன சொல்லி விட்டேன்? அங்க போய் ஒரு வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொன்னோம்ல. இப்ப எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கியா? உனக்கும் புருஷனுக்கு மட்டும் சோத்தாக்கு குழம்பு வெயி. இந்த மாமியாகாரி மீமியாகாரி நாத்தனாகாரி ஈத்தனாகாரி எல்லாத்துக்கும் ஒரே அடி ஆக்கி போட்டு உட்காந்துருக்காத சொல்லிட்டேன். உன் துணியும் உன் புருஷன் துணியை மட்டும் துவை. மாமியாகாரி கீமியாகாரி எல்லா துணியும் துவைச்சுக்கிட்டு உட்காந்துருந்த அப்புறம் உனக்கு இருக்கு. இல்லாட்டி அடுத்த மாசமே தனி கொடுத்துன்னு போற வழியை பாரு. அத்தே, அப்பனா அடுத்த மாசம் நானும் என் வீட்டுக்காரு தனி கொடுத்துன்னு போயிடவா? அது வந்து நீ எப்ப மருமகளா வந்த? அதான் அத்தே, நீங்க உங்க மவகிட்ட தனி கொடுத்துன்னு போயிருன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே நானும் வந்துட்டே.